அஸ்வினி உபாத்யாய். இவர் யாருன்னா பிஜேபியுடைய ஒரு தலைவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்குது இல்லையா, அதை தடுத்து நிற்க வைக்கணும், கொடுக்கக்கூடாது சொல்லி அதை எதிர்த்து இப்போ கேஸ் போடுறாராம். அதுக்கு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் நான் விசாரிக்க சொல்லி வச்சுருக்காரு. இப்போ என்ன விஷயம், நம்ம எடப்பாடி டெட் பாடி பல்லுப்பட பழனிசாமி இவரும் சொன்னார் இல்லையா, அறிக்கை விட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உயர்த்தி கொடுப்போம், மகளிர் உரிமை தொகை நாங்களும் கொடுப்போம் சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போது பிஜேபியை சார்ந்த சொல்லியிருக்கார். எடப்பாடி அவர்கள் ஒரு சேலஞ்ச், ஒன்று நீங்கள் சொன்னது உண்மை, அந்த திட்டம் கரெக்டு தான், நம்பி தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சரியான திட்டம் தான், கொடுக்க முடியும், கொடுக்குறேன், நானும் கொடுக்க சொல்லிங்க இல்லையா. அப்படி இருந்தால் நீங்கள் பல்லு படாமல் பேசுகிறீங்களோ, இல்லை மிரட்டி பேசுகிறீங்களோ, காலில் உண்டு பேசுகிறீங்களோ, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைங்க. இல்லை அப்படிலாம் முடியாது சொன்னால், அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய். தமிழக முதல்வர் சொல்கிற மாதிரி நீங்கள் பொய் பழனிசாமி, 10 தோழி பழனிசாமி, நாங்கள் சொல்கிற மாதிரி பல்லுப்படா பழனிசாமிலாம் தான் உண்மைன்னு ஆகிடும். சொல்லி பாருங்கள், தடுத்து பாருங்கள், உங்களால் முடியுமான்னு. டவுசர் அழுத்துருவாங்க. சொல்லுங்கள்.